வணக்கம். ஆயுஷ் செய்திக்காக நான் உங்கள் ஆனந்தன். அரசாணை நிலை எண் 139 19/6/2024. இது உங்களுக்கு நல்லாவே தெரியும். கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூலில் இருக்கிற செகண்ட் டிகிரி டீச்சர்ஸ், பிடி டீச்சர்ஸை பணி நிறுவல் செய்ய போகிறாங்கன்னு. இதில் முக்கியமான பங்கு என்ன அப்படின்னா, இதுதான் உபரி ஆசிரியர்கள் பணி நிறுவல் குறித்து மாண்பமை சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் பள்ளி கல்வித்துறையால் தொடரப்பட்ட மேல்முறையீட்டு வழக்கு நாளிட்ட தீர்ப்பாணையில் பத்தி 95 பிரிவு 5 கீழ் பின்வருமாறு ஆணை இடப்படுகிறதுன்னு சொல்லிட்டாங்க. இது நீதிமன்றத்தோட பேராணையின் அடிப்படையில் தான் வருதுன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் இதில் ஏற்றுக்க முடியாத ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இதுதான் யாரோ வேலை செய்வாங்களாம், யாரோ பயனடைவாங்களாம். அதுதான் என்ன தெரியுங்களா, இந்த மாற்றுப்பணி வழங்குறதுக்குன்ட்டு எத்தனை பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். மொத்தம் 6 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த 6 பாயிண்ட்ஸில் என்னால் ஏற்றுக்க முடியாத ஒரு விஷயம், உங்களாலையும் ஏற்றுக்க முடியலாம், கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. 3வது பாயிண்ட், மாணவர் சேர்க்கை அதிகம் உள்ள அரசு, ஊராட்சி ஒன்றிய, நகராட்சி, மாநகராட்சி, தொடக்க மற்றும் நடுநிலைப் பள்ளிகளுக்கு மாற்றுப்பணியில் அனுமதிக்கப்பட வேண்டும். அப்போது மாணவர் சேர்க்கை அதிகமாகிறதுக்கு கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூலில் இருக்கிற டீச்சர்ஸ் தான் மார்ச், ஏப்ரல், மேல இது பண்ணாங்க, கேன்வாஷ் போனாங்களா, அவங்க தான் போஸ்டர் கொடுத்தாங்களா, அவங்க தான் அரசு பள்ளியை பற்றி வாட்ஸ்அப் டிபிஓ ஸ்டேட்டஸை வச்சாங்களா, இல்லை ஒவ்வொரு குக்கிராமம், கிராமங்கள், ஊராட்சி, பேரூராட்சி, நகரங்கள் எல்லாம் போயிட்டு மாணவர் வீட்டில் போயிட்டு இந்த மாதிரி அரசு பள்ளியில் சேருங்கன்னு சொல்லிட்டு கவுன்சிலிங் பண்ணாங்களா, இல்லம் தேடி கல்வி தன்னார்வலர்கள் அதில் இருக்கின்ற மாஸ்டர் டிகிரி படித்த பிஎட் ஸ்டூடெண்ட்ஸ், யூஜி டிகிரி படித்த பிஎட் ஸ்டூடெண்ட், இல்லம் தேடி கல்வி தன்னார்வலர்கள் இருக்கிற ஆசிரியர்கள், நிறைய பிஎட் படித்தவங்க ஐடிக்கள் இருக்காங்க. அவங்க எல்லாம் ஊர் ஊராக தெருவாக போய் மாணவர் சேர்க்கையை அதிகப்படுத்தியிருக்காங்க. கிட்டத்தட்ட தமிழக அரசாங்கத்தோட திட்டங்கள், காலை உணவு திட்டம், மதிய உணவு திட்டம், அப்புறம் தமிழ் புதல்வன், இதெல்லாம் புதுமை பெண், இதெல்லாம் வந்தாலும் அப்புறம் 7% இதெல்லாம் ஒரு கருத்தில் வச்சுக்கலாம். 60% அரசின் திட்டங்களுக்காக மாணவர் சேர்க்கை ஏற்பட்டாலும் 40% களத்தில் இறங்கி செயல்பட்ட இல்லம் தேடி கல்வி தன்னார்வலர்களோட பங்களிப்பு அதிகம். அப்போது இந்த மாற்றுப்பணி வழங்கும் போது இது வேறு ஏதாவது வகையில் பண்ணிவிட்டு ஏற்கனவே பாஸ் ஆகிருக்கிற என்ன சொல்லுவாங்க, ஏற்கனவே நிறைய நமக்கு சிக்கலான விஷயங்களெல்லாம் அரசாங்கம் வச்சுனுக்கு. சிக்கலெல்லாம் இல்லை, அது சாதாரண ஒரு விஷயந்தான். அவங்க தான் முடிச்சு போட்டு சிக்கலாக்கிட்டே இருக்காங்க. 2013 வெயிட்டேஜில் பாதிக்கப்பட்டவங்க இருக்காங்க, 2017 வெயிட்டேஜில் பாதிக்கப்பட்டவங்க இருக்காங்க, அதுக்கப்புறம் 2019 இதுவும் இருக்குது. இப்போது எக்ஸாமில் எழுதி பாஸ் ஆனவங்க, ஆசிரியர் தகுதி தேர்வு எழுதி, நியமன தேர்வு எழுதி பாஸ் ஆகிட்டு நிற்கிறாங்க. இவங்களெல்லாம் உடனே பணி நியமனம் கொடுக்கலாமே. அப்போ மாணவர் சேர்க்கை அதிகப்படுத்தினது யாருக்காக? அரசு உதவி பெறும் பள்ளியில் இருக்கிறவங்க நிறைவேறத்துக்காக தான் மாணவர் சேர்க்கை அதிகமாக பண்ணுங்கம்மா. இது உண்மையிலே ஏற்றுக்க முடியாத ஒரு பாயிண்ட்டு. உங்களுக்கு ஏதாவது கருத்து இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. மீண்டும் இது போன்ற செய்திகளோடு உங்களை சந்திக்கிறேன். இது ஆயுஷ் நியூஸ் 24/7 அச்சம் தவிர.